பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்பனந்தாள் பகுதியைச் சேர்ந்தவர் பூக்கடை மகேந்திரன். இவர் அதிமுகவில் தஞ்சை மாவட்ட வர்த்தக அணி இணை செயலாளராக இருந்தார். அதிமுகவில் நடக்கும் உட்கட்சி பிரச்சினைகளால் மனவேதனையடைந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வீடியோவில் மீண்டும் அதிமுக ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும், எனது இறப்புக்கு பிறகாவது அதிமுக பழனிசாமி தலைமையில் ஒன்று சேர வேண்டும், என் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செய்தால் என்னுடைய ஆத்மா சாந்தியடையும், அடுத்த பிறவியிலும் அதிமுக தொண்டனாக பிறக்க ஆசைப்படுவதாக கூறி மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொண்டார். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு பார்த்தீங்கன்னா, தாவேகா கட்சி தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயமான அவர்களுக்கு அந்த பதிவு. உங்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்ற 108 MLAக்களையும் ராஜினாமா பண்ணிவிட்டு மக்கள் மன்றத்தில் வந்து எங்களுக்கு போதுமான MLAக்கள் கிடைக்கவில்லை ஆட்சி அமைக்க, நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறோம், 234 தொகுதியிலும் நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி பெரும்பான்மையை நிரூபித்துவிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான 47 சட்டமன்ற உறுப்பினர்களை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களிடம் ஒவ்வொருவராக ராஜினாமா பண்ண வைத்துவிட்டு குதிரை பேரம் செய்து கொண்டு நீங்கள் ஆட்சியை தக்க வைக்க முயற்சித்தீர்கள் என்று சொன்னால் இந்த மக்களும் தமிழக இளைஞர்களும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். இதற்கான விளைவை நீங்கள் கூடி சீக்கிரம் அனுபவிப்பீர்கள். மக்கள் மாற்றத்தை விரும்பிதான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்களே தவிர நீங்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று சொன்னீர்கள். ஆனால் திமுக அதிமுக பண்ணாத அனைத்து தில்லுமுள்ளுகளையும் நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கான விளைவு தொடரும். இதோட விளைவு தொடரும் என்று சொன்னால் தாவேகா அழிவதை யாராலும் காப்பாற்ற முடியாது. அவரது உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அஞ்சலி செலுத்தினார். அப்போது அங்கிருந்த குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார். அவருடைய மனைவி திரு முனீஸ்வரி அவர்களும் திரு மகேந்திரன் அவர்களுக்கு 1 வயது குழந்தையும் இருக்கின்றது. அந்த குழந்தை வளர்ந்து பள்ளி படிப்பை தொடங்கியதிலிருந்து கல்வி கற்று முடிகின்ற வரை ஆகின்ற அனைத்து கல்வி கட்டணத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியே வழங்கும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து, குடும்பத்திற்கும் அவருடைய மகன் தான் செல்வமாக இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற விசுவாசமிக்க தொண்டன், என்னையே இந்த இயக்கத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்ட தொண்டனை இழந்து இன்றைக்கு இருக்கின்றோம். இனி யாரும் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட வேண்டாம் என்று கழக நிர்வாகிகளும் தொண்டரில் வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன்.